ஹாஃப் கேஜி ப்ரௌனி ரொம்பவே ஈஸியாக பெர்ஃபெக்டாக எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் பார்த்தீங்கன்னா 70 கிராம் போல் எடுத்துக்கிறேன். அப்புறம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் பார்த்தீங்கன்னா 150 கிராம் போல் எடுத்துக்கேன். ரெண்டையும் வந்து டபுள் பாயிலிங் இல்லைன்னா ஓவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறமா இன்னொரு ட்ரையான பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஹாஃப் கேஜிக்கு 2 முட்டை. இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி மாதிரி வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு 120 கிராம் மொத்தமாக தேவைப்படும். அதில் இப்போ 60 கிராம் வந்து ஒயிட் சுகரும் 60 கிராம் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தமாக 120 கிராம் தேவைப்படும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மெயினாக என்னென்னா இந்த முட்டையும் சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இன்னும் அப்போ தான் வந்து நமக்கு கிரிங்கிள் டாப் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து நல்லா திக்காகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மைதா ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு 70 கிராம் போல் மைதா, அதுக்கப்புறம் 10 கிராம் போல் கொக்கோ பவுடர். இன்றைக்கி வந்து 10 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டார்க்கான கொக்கோ பவுடர், அதனால் இல்லைன்னா நீங்கள் 15 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஜலிச்சு நம்ம வந்து இதுக்குள்ளாடி பேட்டரில் மிக்ஸ் பண்ணணும். போட்டுட்டு கண்டிப்பாக ஜலிச்சு தான் போடணும், இல்லைன்னா நமக்கு வந்து திட்டாக இருக்கும். ஸோ ஜலிச்சு போட்டதுக்கப்புறமா இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு டின்னில் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து 7x9 இன்ச்சு டின்னில் தான் ஊற்றுறேன். பட்டர் பேப்பர் எல்லாமே வச்சுட்டு நம்ம அந்த டின்லையும் போர் பண்ணிவிட்டு ஓவனில் பார்த்திங்கன்னா நான் ஓவன் யூஸ் பண்ணுறதுனால 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஓடிஜி வைக்கிறீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சூப்பராக நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கணும். நம்ம வந்து டூத்பிக்கை வந்து ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சதுமே டூத்பிக் வச்சு பிக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தேன். இதுதான் அவுட்லுக்கு வந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரௌனி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட்